அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரூர் வைசியா பேங்க். ஸோ இந்த கம்பெனி போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் 100 ஷேர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 120 ஷேராக உங்களுக்கு மாறுமா அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனியோட ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்னன்னா எப்படி இருக்கும், பிஃபோர் போனஸ் அண்ட் ஆஃப்டர் போனஸ், இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் திங்ஸ் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி வந்து என்னன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு தமிழில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செபி ஸ்டார் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க் டிபார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுடைய கண்டென்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கரூர் வைசியா பேங்க் ஓகேங்களா. ஸோ உங்கள் போனஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போனஸ் ரேஷியோ வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைடில் பார்த்துருந்தோம் 1:5 அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம வந்துட்டு. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து என்னன்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் திங்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, அது எல்லாமே வந்து பார்க்கணும். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக்டாரில் வராங்க அப்படின்னு பார்த்தா பிரைவேட் பேங்க் அப்படின்றத செக்டாரில் வந்துட்டு இவங்க வந்து வராங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 20,705 கோடிகள் அளவுக்கு இருக்குன்னா ஒரு டீசென்டான மார்க்கெட் கேபிட்டல் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $257 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 16/8/2025. ஸோ இன்னைக்கு டேட்டில் 257 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிஇ ஓகேங்களா. ஸோ இந்த பிஇ வந்து பார்த்தீங்கன்னா 10.3 அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு பிஇ ரேஷியோ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 15 கீழே இருந்த ஒரு நல்ல வேல்யூவேஷன் வந்து இந்த ஸ்டாக் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து $257 ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இதனுடைய ஓவரால் திங்ஸ் பார்க்கும்போது 10.3 என்னும்போது ஒரு நல்ல வேல்யூவேஷன் அந்த ஸ்டாக் வந்து இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அதாவது ROCE 7.38%, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.6%லும் இருக்குது. ஸோ இது எல்லாமே மூணுமே பார்க்கும்போது டூ குட் அப்படின்றத நான் சொல்வேன். ஸோ ROCE மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நான் சொல்வேன். ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது $135.37 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 2 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சில ஷேர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் அந்த ரேஞ்செலாம் வந்து இருக்கும். ஸோ 135 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 270, பட் இங்கே 257 தான் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் கூட இல்லை, ஒரு 1.8 டைம்ஸ் 1.9 டைம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பர் ஷேரில் வந்து என்னன்னா இருக்குது. அதாவது பிபி ரேஷியோ பார்க்கும்போது ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து என்னன்னா ஒரு டீசெண்டான வேல்யூவில் வந்து இருக்குது. ஸோ 52 வீக் லோ அண்ட் ஹை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது லாஸ்ட் 1 இயர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், இன்னைக்கு நம்ம செக் பண்ணோம்னா இதே இயர் லாஸ்ட் இயரில் வந்து என்னன்னா என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக $277.50 வரைக்கும் போயிருக்காங்க. கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா $185.55 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு நியர்பை வந்து 52 வீக் ஐயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது ஸோ பேங்கிங் செக்டர் மோஸ்ட்லி டிவிடெண்ட் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 0.93%. அதாவது நீங்கள் $100 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 93 பைசா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது $2 பர் ஷேர் அப்படின்னு இருக்குது. அதாவது இன்னும் ஃபர்தராக இன்னும் ஒரு ஸ்பிரிட் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. பட் அது எப்போ வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ ஸ்டாக் செக்டார் பிஇ ஓகேங்களா. அதாவது என்னன்னா அந்த கம்பெனி பிஇன்னு பார்க்கும்போது 10.3, பட் செக்டார் பிஇன்னு பார்க்கும்போது 19.91 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்டார் பி அதாவது என்னன்னா ஓவரால் அந்த செக்டார் எல்லா பேங்கிங் செக்டார், பிரைவேட் பேங்கிங் செக்டர் எல்லாமே பிஇ வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது 19.91, பட் இந்த இண்டிவிஜுவல் செக்டார் இண்டிவிஜுவல் கம்பெனி பார்க்கும்போது 10.3. ஸோ அப்போது இந்த கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து டினோட் பண்ணுது. ஸோ ஆல் டைம் ஹை. ஸோ ஓவரால் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்க்கும்போது என்னன்னா $1.60 $277.50 போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து என்னன்னா ஆல் டைம் ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ நம்ம நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் நம்ம வந்துட்டு நியர்பையில் நம்ம வந்துட்டு இருக்கும். ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபண்டமெண்டலாக திங்ஸ் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கம்பெனியோட ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணோம் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு அதாவது இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் எப்படி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது, த்ரெட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸோ ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது இன்க்ரீசிங் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ. ஸோ நம்ம அப்கமிங்கில் நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு. மேபி நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இவங்களுடைய நெட்
ப்ராஃபிட்டும் அண்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 குவார்ட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது, இன்க்ரீசிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்னஸாக பார்க்கும்போது நமக்கு பெருசாக மேஜராக எதுவும் இல்லை. பட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஹை ROCE அண்ட் லோ PE கம்பெனிஸ். நம்ம PE ரேஷியோ வந்து பார்த்துருந்தோம். செக்டார் PE கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட PE கம்மியாக தான் இருக்குது. ROCE அண்ட் ROE ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ 200 DME டெய்லி மூவிங் ஆவரேஜில் பார்க்கும்போது 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து இருக்கிறதுனால இன்னும் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா 200 நீங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு தான் நீங்கள் பார்க்கணும், ஒரு ஷார்ட் டைம் பார்க்கக்கூடாது. ஷார்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போதுனா 50 DMAக்கு நீங்கள் வரணும். ஓகேங்களா, 20 DMA வந்ததுன்னா ஒரு டெய்லி ஃப்ரேம், அதாவது என்னன்னா ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அது வந்துட்டு மேபி நான் ஒரு மூவிங் ஆவரேஜ் பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ வந்து நான் போகிறேன். ஸோ த்ரெட்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்துட்டு ஃப்ளெஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளெஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு த்ரெட்டு தான் வந்துட்டு. ஏன்னா ப்ரமோட்டர் எந்த அளவுக்கு இருக்காங்களோ ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிராஷ் அந்த மாதிரி பெரிய செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்காது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். பட் அவங்க ஆல்ரெடி ஃப்ளெஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓன் ஷேர்ஸை ஃப்ளெஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பட் ஓவரால் இன்னைக்கு வந்து என்னன்னா 50 DMA அண்ட் 20 DMAல வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம், செக் பண்ணோம் எப்பயுமே வந்துட்டு. ஸோ ரெவென்யூ பார்க்குறீங்க நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இங்கே வந்து என்னன்னா இயர் ஆன் இயர் நான் ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். அது வந்துட்டு 2021, 22, 23, 24, 25. ஸோ லாஸ்ட் இயர் 5 இயர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது 5400, 5500, 6500, 8200, 9600. ஸோ ரெவென்யூனா என்னென்னா எந்த வித பிடிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஓவராலாக கலெக்ஷன் வந்து என்னன்னா எந்த அளவுக்கு வருது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் நல்லாவே என்னன்னா கிராஜுவலாக என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அதனால எல்லாமே வந்து என்னென்னா அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய முதலீடு எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அதோடைய செலவுகள் என்ன, ஸோ அது எல்லாமே போக ப்ராஃபிட்டாக எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா 1942 கோடிகள். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது 350, 670, 1100, 1600, 1900. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகலை. எர்னிங் பர் ஷேரும் அப்படின்னு பார்க்கும்போது எர்னிங் பர் ஷேர், ஏன்னா நீங்கள் ஆப்வியஸாக நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்போது கண்டிப்பாக எர்னிங் பர் ஷேரும்னா கண்டிப்பாகவே நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக 2025 24 அப்படின்ற நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 4.5லேருந்து 24 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ 1.9 டைம்ஸ் அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா PB ரேஷியோவும் இருக்குது. ஸோ புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 வரைக்கும் என்னன்னா ரீச் ஆயிருக்கு. ஸோ 124, 148, முன்னாடி பார்த்தீங்கன்னா 107, 94, 87. ஓகே, ஒரு நல்ல ஒரு கிராஜுவலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ஃபினான்ஷியலாக இவங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து என்னன்னா தெளிவாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கம்பெனியோட போனஸ், அதாவது என்னென்னா நம்ம இந்த வீடியோவோட முக்கியமான இடத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். ஸோ 24 ஜூலை 2025. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன போனஸ் ரேஷியோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 1:5. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு ஷேர் வச்சுருந்தா எனக்கு 5 ஷேர் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ அது அப்படி கொடுத்தாங்கன்னா அது பேர் என்னன்னா ஸ்ப்ளிட்டு. ஸோ போனஸ் என்ன அப்படின்னா நீங்கள் எப்பயுமே செகண்ட் டைமில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்ககிட்ட இருக்கிற ஷேர் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுக்க போகிற ஷேர். அதாவது என்னென்னா 5 ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி 5 ஷேர்ஸ் கம்பெனி வில் கிவ் 1 மோர் அடிஷ்னல் ஷேர்ஸ். அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் எப்போ வாங்கினா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஜூன் 2025 எக்ஸ் போனஸ் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா எலிஜிபிள். 26ஆம் தேதி அந்த போனஸ் டேட், அதாவது என்னென்னா எக்ஸ் போனஸ் டேட் அன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் போனஸ் டேட் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் அது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ எந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்னென்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ரேஞ்சுக்கு $257 வந்து என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் 25 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு $250 ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா $208.33 வந்து என்னென்னா மாறிடும். ஏன் மாறிடும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை, ஓகேங்களா, ஸோ 5 ஷேர் வச்சுருந்தா உங்களுக்கு 6 ஷேராக என்னென்னா கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது என்னென்னா 5 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை ஷேர் வரும், மொத்தமாக 6 ஷேராக இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னா 6 டிவைடட் பை 5. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $250 டிவைடட் பை 6 டிவைடட் பை 5 அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 6 டிவைட் பை 5 1.20.
அப்போ ஓவராலாக 250 டிவைட் பை 1.20 208.33 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இப்போ எனக்கு ப்ரைஸ் வந்து குறைச்சிட்டாங்க, அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 250, ஸோ இங்கே 208 மாறி இருக்கும். ஹோல்டிங் வந்து உங்களுக்கு 100 ஷேராக கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக 20 ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஷேர், 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஷேராக மாறும், 1000 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 1200 ஷேரானாலும் மாறிடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதே 25,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதே 25,000 தான் நியர்பை உங்களுக்கு என்னன்னா இருக்கும். பட் ஒரு லாங் டேர்ம் ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகுறதுனால லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய இன்வெஸ்டர் ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வரதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தன் வந்து என்னன்னா சொல்ல வராங்க. போனஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லாவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல வராங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் வந்துட்டு ஸோ நான் இந்த கம்பெனிஸ் வந்து என்னன்னா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லாங் டேர்ம் வச்சிருக்கீங்களா இல்லை ஷார்ட் டேர்ம் வச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்திருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சேனலுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.